ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல ஏதேன் தோட்டத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதை குறித்த சில காரியங்களை இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை குறித்து தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் நம்ம அநேகர் கற்றுக்கொண்டிருந்ததற்கு மாறுபாடாக வித்தியாசமான சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். பொதுவா இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரம் இந்த உலகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, பாவம் எப்படி உலகத்திற்குள்ளே வந்தது, பாவத்திற்கான தீர்வு என்ன, இதையெல்லாம் முதல்ல ஆண்டவர் சொல்லிட்டார் என்பதாக மோசே எழுதினதாக நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனா மோசே எதற்காக இந்த ஆதியாகம புஸ்தகத்தை எழுதினார் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நம்முடைய தேவன் யார், எப்படிப்பட்டவர், அல்லது மிக முக்கியமாக நாம எப்படி இந்த எகிப்துக்குள்ள வந்தோம், அவர்கள் விடுதலை அடைந்த போது அதான் அவங்களுடைய கேள்வி. ஏன் ஆண்டவர் எங்களை இவ்வளவு நாள் இந்த அடிமைத்தனத்துக்குள்ள வைத்திருந்தார், இங்க ஏன் நம்ம வந்தோம், யார் செய்த தவறு, நாங்கள் செய்த தவறா, எங்கள் முன்னோர்கள் செய்த தவறா, இது அவருடைய கேள்வியா இருந்தது. அவர்களுக்கு பதில் சொல்லும்படியாக அதை எழுதுகிறார். இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலையும் 2வது அதிகாரத்திலையும் அவர் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தை ஒரு ஆலயமாக காட்ட விரும்புகிறார். இதை டெம்பிள் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அப்போ தேவன் எங்க ஓய்வு கொள்வார் அல்லது எங்கு தங்கி இருப்பார் அப்படின்னு சொன்னா, தங்குகிறது அப்படிங்கிறது ஆங்கில வேதாகமத்துல ரெஸ்டிங் பிளேஸ் அப்படின்னு வருது. அப்போஸ்தலர்ல ஏசாயா 66:1 அந்த கேள்வி இருக்கு பாருங்க. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நான் தங்கத்தக்கதாக ஒரு ஆலயத்தை நீங்க எப்படி கட்டுவீங்க, நான் எங்க தங்குவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அந்த மொழிபெயர்ப்பு எப்படி வந்திருக்குன்னா ரெஸ்டிங் பிளேஸ் அப்படின்னு வந்திருக்கு. ரெஸ்டிங் பிளேஸ், அதுதான் 7வது நாளில் அவர் ஓய்ந்திருந்தார்னா அதுக்கப்புறம் அவர் வேலையே செய்யாம இல்லை, அவர் குடியேறினார் என்ற அர்த்தம். கடவுள் எங்க தங்குவார், தேவாலயத்துல தங்குவார். கடவுள் இப்ப எங்க தங்கி இருக்கிறார், வானத்துக்கும் பூமிக்கும் அந்த இடையில இந்த பூமியில அவர் தன்னுடைய கோயிலை அமைத்தார். மேக்ரோ காஸ்மாஸ், மைக்ரோ காஸ்மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேவாலயங்கள் எல்லாமே இந்த உலகத்திற்கு ஒப்பாக இருக்கிறது அப்படின்றத நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த கோயில் கட்டினதும் இந்த உலகமும் ஒரே மாதிரி இருக்கு. அந்த கோணத்துலதான் மோசே இந்த ஏதேன் தோட்டத்தை வர்ணிக்கிறார். தமிழ் பைபிள்ல தான் ஏதேன் எனும் ஒரு தோட்டம் அப்படின்னு இருக்கு. அது ஆங்கில வேதாகமத்துல கார்டன் இன் தி ஈடன் அப்படின்னு இருக்கு. ஏதேன் தோட்டம் இல்ல, ஏதேனில் இருந்த தோட்டம். ஏதேன்றது ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு தோட்டம். அந்த தோட்டத்துக்கு 4 நதி, நிறைய மரம். நீங்க பழைய ஐக்னோகிராஃபி என்று சொல்லப்படுகிற அந்த பழைய வரைபடங்கள், இந்த மாதிரி காரியங்கள்லாம் அகழ்வாராய்ச்சியில கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ எங்கெல்லாம் கோயில்கள் இருக்குதோ அதெல்லாம் இப்பதான் டெம்பிள்னு சொல்றோம். அப்போ கார்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவனுடைய தோட்டம், தேவனுடைய உறைவிடம், கடவுள் தங்குகிற இடம். அப்போ அந்த கோயிலை சுற்றி என்ன இருக்குது, நிறைய மரங்கள் வச்சிருக்கிறாங்க. கண்டிப்பா ஒரு தண்ணீர் ஸ்தலம், தண்ணீர் இருக்கிற ஒரு பகுதியா இருக்கும், அல்லது குறைஞ்சபட்சம் ஒரு குளமாவது அங்க வெட்டி வச்சிருப்பாங்க. இததான் ஆதியாகமத்துல நம்ம பார்க்கிறோம். ஏராளமான கனி தரும் மரங்கள் இருக்குது, அங்க ஒரு 4 நதி ஓடுது. ஏன்னா கடவுள் என்கிறவர் மிக செழிப்பான இடத்துல வாழ்வார். ஒரு அரசனே இவ்வளவு செழிப்பான இடத்துல வாழும் பொழுது கடவுள் அதோட மேலானவர், அவர் இதை விட பிரம்மாண்டமான இடத்துல வாழ்வார். அவ்வளவு பெரிய இடங்கள், பெரிய பெரிய கோயில்கள் பெரிய இடத்துல கட்டப்பட்டிருக்கும். ஆதி காலங்கள்ல இருந்து அப்படிதான் இருந்திருக்கு. அப்போ மோசே எழுதும் போதும் இதை கண்ணோட்டத்தோடு வைத்து தேவன் தமக்கு ஒரு ஆலயத்தை உண்டாக்குகிறார். மனிதர்கள் கடவுளுக்கு கோயில் கட்டல, தேவன் தாம் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை உண்டாக்குகிறார். அந்த உண்டாக்குறது என்னன்னு சொன்னா, இந்த 7 நாள்கள்ல அவர் உண்டாக்குகிறார். இதை நீங்க பிறகு நீங்க பார்க்கலாம். 7 நாள்ல அல்லது 7 வருஷத்துல சாலமோன் தேவாலயத்தை கட்டுவதற்கு 7 வருஷம் ஆச்சு, 14 வருஷம் ஆச்சு. அந்த பண்டிகைகள் 7 நாட்கள், அந்த மாதிரிலாம் நிறைய 7 வந்துகிட்டே இருக்கும். அதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த ஏதேன்னு உடனே நமக்கு என்ன தோணுதுன்னா விவசாய நிலம் தான் தோணுது. ஆண்டவர் முத ஒரு விவசாயியை உண்டாக்குனாரு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஏன்னா காக்கவும் பண்படுத்தோம்னு மண்வெட்டியும் கோடாலியும் நம்ம கண்ணுக்கு இமேஜினேஷனா வருது. ஆதாம் கிட்ட ஒரு மண்வெட்டியை கொடுத்து காக்கவும் பண்படுத்தவும் வைத்தார் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மை அது இல்லை. இந்த காக்கவும் பண்படுத்தவும் அப்படிங்கிறது
அல்லது இந்த தோட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் கூட ஆசரிப்பு கூடாரத்தோடு ஒத்து போகிறது. எப்படி உலகத்துல ஏதேன்னு ஒரு இடம், அந்த ஏதேனுக்குள்ள ஒரு தோட்டம், அது போல பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம். அந்த மகா பரிசுத்தலத்துல தான் தேவன் மனிதனை சந்தித்தது போல இந்த தோட்டத்துலதான் தேவனும் மனிதனும் உலவுகிறாங்க, ஒன்னா இருக்கிறாங்க. அப்போ இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த தோட்டத்துல இருக்கிற மரங்களை போலவே ஆசரிப்பு கூடாரத்துல அந்த ஸ்கிரீன்ஸ் இருந்தது இல்லையா, அந்த திரைகள், அந்த திரைகள்ல இப்படிதான் பழம், கொடி இதெல்லாம் வரைஞ்சு வச்சிருந்தாங்க. ஈவன் அந்த குத்து விளக்குல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மொட்டு, ஒரு பூ, ஒரு பழம் அப்படிதான் இருந்தது. அது மாத்திரம் இல்லாம இங்க கேருபீன் இருந்தது போல அங்கேயும் கேருபீன் இருந்தது. மகாபரிசுத்தலத்துல வச்சிருந்தாங்க. அந்த அவங்க வச்சிருந்த லேம்பை தான் அவங்க ட்ரீ ஆஃப் லைஃப்னே சொல்றாங்க. அது ஒரு மரம் போல இருக்குது, அதுதான் ஜீவ விருட்சம்னே சொல்றாங்க. இப்படி இதற்கும் அதற்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். காக்கவும் பண்படுத்தவும் வைத்தார்னு சொல்லியிருக்கு இல்லையா, ஏதேன் தோட்டத்துல ஆதாமை காக்கவும் பண்படுத்தவும் வைத்தார். இதுக்கு சொல்லப்பட்டிருக்கிற எபிரேய வார்த்தைகளும் ஆசரிப்பு கூடாரத்துல ஆசாரியர்கள் வேலை செய்யணும்னு சொல்லும் போது அதே வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். நான் உங்களை காவல் பண்ண செய்வேன் அப்படின்லாம் நீங்க எசேக்கியேல் எல்லாம் வாசிக்கலாம். காவல் பண்ணுகிறது தான் சேவை என்று சொல்லி ஆசரிப்பு கூடாரத்துல ஆசாரியர்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இங்க மோசே என்ன சொல்ல வருகிறாருன்னா, இந்த ஏதேன் தோட்டம் தான் முதல் ஆலயம். அந்த ஆலயத்தினுடைய முதல் ஆசாரியனாக ஆதாம் நியமிக்கப்படுகிறான். இதுதான் விஷயம். ஆதாம் ஏதோ விவசாயி கிடையாது. கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி அப்படின்றதோட ஒத்து போற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா முதல்ல அவர் விவசாயியை கண்டுபிடிக்கல. ஏன்னா பிறகுதான் போட்டிருக்குது காயின் பயிரிடுகிறவனானா இல்லையா, அவன் தான் விவசாயியா மாறினான், காயின் தான் விவசாயியா மாறினான். ஆனா ஆதாம் ஆசாரியனாக இருந்தான், கோயில் பணி செய்கிறவனாக இருந்தான், தேவனுக்கு சேவை செய்கிறவனாக இருந்தான். அப்போ ஒரு ஆசாரியன் தவறு செய்தா அது முழு இனத்தையும் பாதிக்கும் அப்படிங்கிறது எபிரேயர்களுடைய நம்பிக்கை. ஒரு ஆசாரியன் ஏதாவது தப்பு செஞ்சுட்டா அதனாலதான் அவருக்கு மணி கட்டி அவர் மகாபரிசுத்தலத்துக்குள்ள போகும்போது உள்ள அனுப்புவாங்க. அந்த ஒரு ஆசாரியன் அந்த ஏதாவது இறந்து போயிட்டா அல்லது ஆசாரியனுக்கு ஏதாவது நிகழ்ந்துட்டா கடவுள் அந்த ஜாதியின் மேல் கோபமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. இன்னைக்கு கூட நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி நம்பிக்கைகள்லாம் இருக்குது. அப்ப ஆதாம் முதன்முறையாக ஆண்டவர் சொன்னதை கேட்காததுனால அவன் அதை விட்டு வெளியே அனுப்பப்படுகிறான். அந்த இனம் அல்லது மனித இனம் இந்த சிக்கல்களுக்குள்ளாக வருகிறது என்பதை அறிவிப்பதற்காக அப்படி ஒரு கண்ணோட்டத்தோடு கூட மோசே ஆதியாகமத்தை எழுதினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள